ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபா சுடருக்கும் எழிலுக்கும் ஒவ்வொரு சாங்கியமாக அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோகரி கேட்குறாங்க, இது என்னது உங்கள் சாங்கியமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இங்கே நான் தான் சாமியார், நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கணும், நீ இது மாதிரிக்கெலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கக்கூடாது, அப்புறமா உன்னை நான் சவிச்சிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே மனோகரி எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடருக்கும் எழிலுக்கும் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் வலது கையை ஒரு துணியை வச்சு கெட்டுங்க அப்படிங்கும்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ராமையா கெட்டி விடுறாங்க. அப்போ கெட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடங்க அப்படிங்கிறாங்க. இது என்னது சாங்கி அப்படிங்கும்போது, ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒற்றுமையாக நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த மாதிரிக்கு தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் தடுமாற்றமாகவே நடந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கனகவழி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கடைசியாக ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே இன்னும் மனோகரி எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா கேட்குறாங்க. இது கேட்டதுமே கனகவழி மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கனகவழி கேட்கும்போது, ஆமாம், என்ன இருந்தாலும் சரிதான், எழிலுக்கும் மனோகரிக்கு தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எழிலுக்கும் சுடருக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னும் எதுக்காக மனோகரி இந்த வீட்டில் இருக்கணும், மனோகரி இப்படி இருந்திருந்தாக்கி கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு மனோகரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு தீபா சொல்லவும், இதை கேட்டதுமே மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா வீட்டை விட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம், ஒன்றை தான் வீட்டை விட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கனகவழி சொல்கிறாங்க, ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தான், நீ உங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கவும், மனோகரிக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ மனோகரியோட அப்பாட்ட கனகவழி சொல்கிறாங்க, இத்தனை நாள் மனோகரி நாங்கள் நல்லாவே கவனிச்சுக்கிட்டோம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனோகரி கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு மனோகரி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மனோகரி போகும்போது செல்விட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எழிலும் சுடரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, நான் இங்கே என்னென்ன நடக்குதோ எனக்கு எல்லாமே நீ சொல்லணும், நீ தான் எனக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கும்போது, நீங்கள் கவலைப்படாமல் போங்கம்மா, ரெண்டு பேருக்கும் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே நான் சொல்கிறேன், ரெண்டு பேரையும் சேர விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மனோகரியும் அவங்க அப்பாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது, எதுக்காக அந்த வீட்டை விட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே ஒரு சாமியார் லேடி வந்தாங்களா, அவங்க செய்த வேலை தான், ஆனால் எல்லாமே உண்மையை சொன்னாங்க பார்த்துக்கோங்க, இங்கே நடந்தது எல்லாத்தையும் புட்டு வச்சாங்க, அதுதான் எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னு மனோகரி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடர எழில தான் காட்டுறாங்க. அப்போ நல்ல மழை பெய்துட்டு இருக்குது. அப்போ இடியும் இடிக்குது. அப்போ அஞ்சலி பாப்பா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ குழந்தைங்களாம் ரொம்பவே பயத்தோடு இருக்கும்போது இப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, வாங்க நம்ம சுடரோட ரூமுக்கு பேரில் அப்படிங்கும்போது, நாங்கள் ஒன்று அவர் ரூமுக்கெலாம் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்தால் வாங்க, வரலன்னா போங்க, நான் சுடரோட ரூமுக்கு போகிறேன், எனக்கு இடிய கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஓடி வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இடி இடிக்கிறத பார்த்துட்டு மற்ற பசங்களும் நம்ம அப்பா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழிலோட ரூமுக்கு வந்துருந்தாங்க. இப்படி எல்லாருமே ஒரே ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சுடரோட பார்த்தோம்னா அஞ்சலி மட்டும் இருந்துட்டு இருக்கிறாங்க. மற்ற பசங்களாம் எல்லாமே எழிலோட இருந்துட்டு இருக்கவும், அப்போ இடி இடிக்கிற சத்தக்கிட்ட எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்லவும், அப்போ எழில் சொல்கிறாங்க, அங்கே வா அஞ்சலி அப்படிங்கும்போது, அஞ்சலி உடனே எழில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சுடர் தள்ளி நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனோகரியை வீட்டை விட்டு இந்துமதி அனுப்பி வச்சுட்டாங்க. இதனால மனோகரி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, எழிலும் சுடரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அவங்க செல்வி வச்சு ஏதாவது ஒரு கரையை அவங்க பிரச்சனையை உருவாக்குவாங்க. சுடரும் எழிலும் ஒன்று சேருவாங்களா, அடுத்ததான் இந்துமதி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன மாதிரிக்கெல்லாம் திட்டத்தை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.